ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுட்டி வில்லேஜ் டிவி. நல்ல நல்ல கதைகள் உங்களுக்காக. விடியற்காலை 5 மணி. கிராமமே சுறுசுறுப்பாக இயங்க தொடங்குகிறது. பறவைகளின் சத்தம், மாடுகளின் கன்று குரல் கேட்கிறது. மீனாட்சி அம்மாள் வாசல் தெளித்து பெரிய கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது உள்ளே கவிதா போர்வையை இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மணி காலை 8 ஆகியும் அவள் எழுந்திருக்கவில்லை. மீனாட்சி அம்மாள், பட்னத்துல இருந்து வந்தவ குணம் மாற மாட்டேங்குதே. சூரியன் உச்சிக்கு வரப்போகுது, இன்னும் தூக்கம் கலையல. ஒரு வழியாக 8:30 மணிக்கு கவிதா அத்தையை தேடி சமையலறைக்கு வருகிறாள். கவிதா, அத்தை, குடிக்க காப்பி இருக்கா? மீனாட்சி, காப்பி எப்பவோ ஆறிப்போச்சு கவிதா. கிராமத்துல 5 மணிக்கே அடுப்பு பத்த வச்சிருவோம். நீ இவ்வளவு லேட்டா எந்திரிச்சா எப்படி? அப்புறம் வீட்டு வேலைகளை எப்போ பாக்கறது? கவிதா, என்ன அத்தை நீங்க? டவுன்ல எல்லாம் 9 மணிக்கு மேலதான் விடியும். இங்க வந்த உடனே 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. அவள் காப்பியை குடித்துவிட்டு சமையல் பாத்திரங்களை விளக்காமல் அப்படியே போட்டுவிட்டு மீண்டும் ஹாலில் போய் போனை நோண்ட ஆரம்பிக்கிறாள். மருமகளுக்கு சும்மா மாதிரி அறிவுரை சொன்னால் கேட்காது என்று மீனாட்சி அம்மாள் புரிந்து கொள்கிறார். அவளுக்கு வேலை செய்ய வைக்க ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். மதிய நேரம் கார்த்திக் வயலுக்கு சென்று விட்டான். மீனாட்சி அம்மாள் திடீரென்று தன் இடுப்பை பிடித்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தார். மீனாட்சி, கவிதா, என்னால முடியலடி, இடுப்பு புடிச்சிக்கிச்சு. என்னால இன்னைக்கு நகரக்கூட முடியாது போல இருக்கு. கவிதா, ஐயோ அத்தை, என்னாச்சு? நான் என்ன பண்றது இப்போ? மீனாட்சி, ஒன்னும் வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு குலதெய்வ கோவில்ல இருந்து சாமியாடி அண்ணனும் சொந்தக்காரங்களும் வராங்க. அவங்களுக்கு விருந்து சமைக்கணும். என்னால முடியாது, நீதான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். விருந்து சமைக்க வேண்டும் என்றதும் கவிதாவுக்கு தலை சுற்றியது. ஆனால் வேறு வழியில்லை. அத்தை படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவள் சமையலறைக்குள் நுழைகிறாள். முதலாவது சவால். விறகு அடுப்பை பற்ற வைக்க முயல்கிறாள். புகை கவிழ்ந்து கண் எரிகிறது. மனத்துக்குள் அத்தையை நினைத்து பார்க்கிறாள். அத்தை எப்படி தினசரி இதை அசால்ட்டா பண்றாங்க? இரண்டாவது சவால். உரலில் மசாலா அரைக்க வேண்டும். மிக்ஸி இல்லை. கைகள் வலிக்க வலிக்க அரைக்கிறாள். மூன்றாவது சவால். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்க வேண்டும். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் தன் மாமியார் தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார் என்பது அவளுக்கு புரிய தொடங்குகிறது. சோம்பேறித்தனம் பறந்து போய் பொறுப்பு தலைக்கேறுகிறது. மாலை 6 மணி. கார்த்திக் வீட்டிற்கு வருகிறான். வாசலில் செருப்புகள் கிடப்பதையும் சமையலறை புகையையும் பார்த்துவிட்டு உள்ளே வருகிறான். சொந்தக்காரர்களும் வந்துவிடுகிறார்கள். சமையலறையிலிருந்து கமகமவென்று கிராமத்து மணத்தோடு சாம்பார், வறுவல், பாயசம் வாசனை தூக்குகிறது. கார்த்திக் ஆச்சரியத்துடன், என்னம்மா விசேஷம்? வாசனை ஆள தூக்குது. கவிதாதான் சமைக்கிறாளா? கவிதா வியர்க்க விறுவிறுக்க அனைவருக்கும் வாழை இலை போட்டு பரிமாறுகிறாள். சொந்தக்காரர், என்ன மீனாட்சி, உன் மருமகள் பட்டணத்து பொண்ணுன்னு சொன்னேன். ஆனா சமையல் அச்சு அசலா உன் கைமணம் மாதிரியே இருக்கு. ரொம்ப அருமை. படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து வந்த மீனாட்சி அம்மாள் மருமகள் செய்த சமையலை சாப்பிட்டு பார்த்துவிட்டு நெகிழ்ந்து போகிறார். இரவு அனைவரும் சென்றபின் கவிதா அத்தையின் கால்களை பிடித்து விடுகிறாள். கார்த்திக் அருகில் நின்று இதை பெருமையோடு பார்க்கிறான். கவிதா, அத்தை, உங்க இடுப்பு வலி இப்போ பரவாயில்லையா? தினமும் நீங்க இவ்வளவு வேலைகளை தனியா செஞ்சிருக்கீங்க. ஆனா நான் எதையும் புரிஞ்சுக்காம சோம்பேறியா தூங்கியே காலத்தை கழிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மீனாட்சி அம்மாள் சிரித்துக்கொண்டே அவளது கைகளை பிடித்துக் கொள்கிறார். மீனாட்சி, எனக்கு ஒன்னும் இடுப்பு வலி இல்ல கவிதா. உனக்கு இந்த வீட்டோட பொறுப்பு புரியணும்னு தான் நான் அப்படி நடிச்சேன். ஆனா இன்னைக்கு நீ அசத்திட்ட. இனி இந்த வீட்டோட முழு சாவியும் உன்கிட்டதான். கார்த்திக், அப்போ இனிமே எனக்கு டெய்லி விதவிதமா கிராமத்து சமையல் கன்ஃபார்ம். நெகிழ்ச்சியான இந்த தருணத்தோடு அனைவரும் மகிழ்ச்சியாக கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். கவிதா தனன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு ஒரு பொறுப்பான கிராமத்து மருமகளாக மாறுகிறாள். இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.